என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கல்வாரி பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களில் பலவிதமான வேத பகுதிகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். பழைய ஏற்பாடு முழுவதிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எப்படி வந்து தன்னுடைய மரணத்தினால் மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டு பண்ணுவார் என்று பல வேத வசனங்கள் சொல்லியிருக்கிறது. அந்த வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த வாரத்திலும் கூட கிறிஸ்து இயேசுடைய அந்த சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்படுகிற பழைய ஏற்பாட்டின் சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். முக்கியமாக ஆதியாகம புத்தகத்தில் பல செய்திகள் கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறது. ஆனால் அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லியிருக்கிற முதல் ஒரு தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இந்த வேத வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த பகை என்ற ஒரு வார்த்தை பிசாசு எப்படி தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வான் என்பதை குறிக்கிற ஒரு வார்த்தை. இன்னைக்கு முழு உலகத்திலும் ஜனங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளில் மிகப்பெரிய பிரச்சனை எது தெரியுமா? அந்த பகை. இந்த பகைதான் தேசங்களுக்கு இடையே பிரச்சனைகளை உண்டாக்குகிறது, குடும்பங்களுக்கு இடையே பிரச்சனைகளை உண்டாக்குகிறது, தனி மனிதர்களுக்கு இடையே பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. கணவன் மனைவியை பகைக்கிறார், மனைவி கணவனை பகைக்கிறாள், பெற்றோர் பிள்ளைகளை பகைக்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோரை பகைக்கிறார்கள். இங்கே ஆண்டவர் முதலாவதாகவே சொல்லிவிட்டார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பிசாசானவன் மனிதனுக்குள் விதைக்கிற அந்த வித்தில் மிக முக்கியமான ஒரு வித்து பகை. அவன் மனிதர்களுக்குள் பகையை உண்டுபடுகிறான். முதல் குடும்பத்தில் ஒரு பகை வந்தது. எப்படி வந்தது? தவறு செய்து விட்டார்கள். 2 பேரையும் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறார். 2 பேரும் வந்து நிற்கும் பொழுது ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாள் மேல் குற்றம் சாட்டுகிறார். ஏவாள் சர்ப்பம் தன்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறாள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? இருதயத்திற்குள் இருக்கிற பகை உணர்வு. முதலாவது பிறந்த பிள்ளைகள் காயின் ஆபேல் ஒருவரை ஒருவர் பகைத்தார்கள். இப்படித்தான் இன்றைக்கு முழு உலகத்திலும் குடும்பங்களுக்குள்ளும் சரி, தேசங்களுக்குள்ளும் சரி, சபைக்குள்ளும் சரி, பகை, விரோதம், வெறுப்பு, கசப்பு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் உன் தலையை நசுக்குவார். எனக்கு அன்பானவர்களே, பிரச்சனைகளில் எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை பகையா? ஒருவரை ஒருவர் காரணமின்றி பகைக்கிறீர்களா? நீங்கள் சொல்லுகிறீர்கள், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கோபம் வருகிறது, எனக்கு ஏன் அவர்கள் மேல் இப்படிப்பட்ட வெறுப்பு வருகிறது, என் மனைவியை பிடிக்கவில்லை, நான் விவாகரத்து செய்ய போகிறேன், என் புருஷனை பிடிக்கவில்லை, நான் அவரை விவாகரத்து செய்ய போகிறேன். எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு பகையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கல்வாரி சிலுவை செய்ய போகிற காரியத்தை இங்கே தேவன் முன்னறிவித்து வைத்திருக்கிறார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். சிலுவையிலே ஆண்டவர் இயேசு செய்தது மிகப்பெரிய ஒரு யுத்தம். சாத்தானை அவர் சிலுவையிலே ஜெயித்தார். வரும் நாட்களில் இதை குறித்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே அவர் உன் தலையை நசுக்குவார். அப்படி என்றால் சிலுவை பிசாசின் தலை நசுக்கப்பட்ட ஒரு இடம். இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்குள் பிசாசானவன் கொண்டு வந்து போட்ட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? என் மகனே, என் மகளே, சிலுவையிலே அந்த பிசாசின் தலையை நான் நசுக்கி விட்டேன். அவன் திட்டங்களை நசுக்கி விட்டேன். அவன் உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று போட்டிருந்த சகல திட்டங்களும் சிலுவையிலே நசுக்கப்பட்டாயிற்று. நீ என்னை நம்பும் பொழுது, என் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளெல்லாம் சொல்லுங்கள், பிசாசை உன் தலையை என் ஆண்டவர் இயேசு நசுக்கி விட்டார். என் குடும்பத்துக்கு விரோதமாய் நீ போராட முடியாது, நீ ஜெயிக்க முடியாது என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது சிலுவையில் கிறிஸ்து சம்பாதித்த அந்த ஜெயம் உங்களுக்கு சொந்தமாகும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, உன்னதமான தேவனே, உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காக சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுத்து அந்த சிலுவை மரணத்தின் மூலம் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஜெயத்திற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அவர் உன் தலையை நசுக்குவார்,
என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் பிசாசானவன் உள்ளே புகுந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில பகையையும் பிரிவினைகளையும் சண்டைகளையும் வாக்குவாதங்களையும் விவாகரத்துகளையும் கசப்புகளையும் வெறுப்புகளையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறானோ, உங்க வார்த்தையை நாங்க விசுவாசித்து சொல்லுகிறோம். அவர் உன் தலையை நசுக்குவார். இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து ஜெபம் செய்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில பிசாசானவனுடைய தலை நசுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களில் கிரியை செய்கிற எல்லா விதமான சாத்தானின் கிரியைகள் இயேசு ராஜாவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ற ஆண்டவரே. உங்களாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கினவர் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிற சகல கிரியைகள், பகை, விரோதங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள் எல்லாவற்றையும் அழித்து ஆண்டவரை பிசாசு கொண்டு வந்து போடுகிற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து உங்க ஜனத்திற்கு ஜெயத்தை தரும்படியா ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற வாக்குத்தத்தத்தின்படியே உங்கள் குடும்பத்தில் போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் சிலுவையில் ஆண்டவர் இயேசு நசுக்கி விட்டார், ஜெயித்து விட்டார். அந்த ஜெயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வெற்றியோடு வாழுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.